விவேகானந்தர் வடநாட்டில் ஒரு முறை ரயிலில் போய் கொண்டிருந்தார். கடுமையான கோடைக்காலம், வெயில், பசி. இவருக்கு எதிரே அமர்ந்திருந்த அந்த ஒரு தனவந்தர் உணவுப் பொருள்களை தின்று கொண்டு இவர் பசியோடு இருப்பதை கேலி பண்ணி கொண்டும் துறவிகளெல்லாம் இப்படித்தான் வெட்டி வேலை பார்ப்பவர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒன்றுமே பேசவில்லை. அவர் உணவு சாப்பிடுவதை நிறுத்தவில்லை, விவேகானந்தரை திட்டுவதை நிறுத்தவில்லை. ஒரு இடத்திலே ரயில் வந்து நின்றது. அந்த காலத்திலெல்லாம் நீர் நிரப்புவார்கள் தண்ணீரில், ரயிலில் எரிபொருள் போடுவார்கள். அப்படி ரயில் நின்று கொண்டிருந்த ஒரு கிராமம், இந்திய வரைபடத்தில் தேடி பார்த்தால் கூட கிடைக்காத சின்ன கிராமம். அப்படி நேரத்தில் இவர் விவேகானந்தர் அங்கிருந்த குழாயில் தண்ணீரில் துண்டை நினைத்து அந்த துண்டை விரித்து அதில் வந்து உட்கார்ந்துக்கிட்டார். சூடு தாங்க முடியலை. அந்த நேரம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் ஒரு மாட்டு வண்டி நின்றது. அதிலிருந்து ஒரு வியாபாரி இறங்கி ஓடி வந்து அவனுடைய வேலைக்காரர்களோடு ஓடி வந்து ஒவ்வொரு பெட்டியாக பார்த்து கொண்டே வந்து உட்கார்ந்திருந்த விவேகானந்தர் இந்த பெட்டியில் ஏறி அவரை கால் தொட்டு வணங்கி, உங்களுக்கு உணவு தர வந்திருக்கிறேன். விவேகானந்தர் சொன்னார், சொல்லாத எப்படி, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இல்லை, ராமன் உணவு கொடுக்க சொன்னான். சொல்லியிருக்க முடியாது. உன்னை யாருன்ட்டு எனக்கு தெரியாது. இல்லை, உங்களை எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? இந்த ஊர் எதுவே என்றே எனக்கு தெரியாது. இல்லை, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தனவான் சாப்பிட்டு கொண்டிருந்த உணவைப் போல பல மடங்கு உணவு அங்கே கொண்டு வந்து வைத்துவிட்டு காலை தொட்டு வணங்கிவிட்டு போய்விட்டான். நில், எதற்காக இப்படி செய்தாய்? நீ யார்? நான் இந்த ஊரில் ஒரு செல்வந்தன். மதியம் உணவு உண்டுவிட்டு நான் சற்று கண்ணை இருந்தபோது என் கனவில் தோன்றிய ராமன் நான் வழிபடுகின்ற தெய்வம். உங்களுடைய உருவத்தை குறிப்பிட்டு பசியோடு இருக்கிறவனுக்கு உணவு கொடுக்க முடியுமா உன்னால் என்று கேட்ட அந்த கேள்வி என்னை வியப்பில் ஆழ்த்தியது. இடத்தை தெரிந்து கொண்டு உடனே ஓடி வந்தேன். வெளியூரிலிருந்து வருகிறவர் என்ற ஒரே ஒரு சிறு குறிப்பு தான் எனக்கு இருந்தது. ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு போன உடனே விவேகானந்தர் அந்த உணவை அங்கே இருக்க அத்தனை பேரும் கொடுத்துட்டு அந்த செல்வந்தரை ஒரு பார்வை பார்த்தாராம். செல்வந்தர் எந்திரிச்சு அப்படியே கையெடுத்து கும்பிட்டாராம். சொன்னாராம், இதுதான் கடவுளுடைய லீலை. நான் யார் என்பது அவனுக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. அவர் யார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் பசியோடு இருப்பதை ஆண்டவன் உணர்ந்தான். அவன் அனுப்பிய தூதவன் போல அவன் வந்தான். இதுதான் கடவுளுடைய கருணையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப வர்றார், கன்னியாகுமரிக்கு வர்றார். நீங்கள் பார்க்கலாம், கன்னியாகுமரியில் ஸ்ரீபாதம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் அவர் தவம் செய்த இடம். ஒற்றைக்கல். இந்தியாவுடைய இப்படி படம் போட்டு பார்த்திங்கன்னா கடைசி எல்லை பகுதி அதுதான். அது என்ன இடம்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரி தெய்வம் நின்று இருக்கக்கூடிய தெய்வங்களில் ஒன்று, மீனாட்சி அம்மன் மாதிரி. அந்த தெய்வம் ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்த இடம் அந்த இடம் தானா. நீலத்திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை என்று சொல்லுகிற பாரதியினுடைய பாடலுக்கேற்ப நின்று தவம் செய்த இடத்துல விவேகானந்தர் கடலில் நீந்தி போய், இப்போ மாதிரி பாலம் கிடையாது, படகு கிடையாது, நீந்தி போய் 3 நாள் தவம் இருந்தார். கல்கத்தாவிலே பிறந்த அவருக்கு கன்னியாகுமரி ஞானத்தை கொடுத்தது. திரும்ப நடந்து வந்தார். தென்கோடிக்கு வந்தார், ராமேஸ்வரம். அதுக்கு முன்பாக ராமநாதபுரத்தில் தங்கியிருந்தார். ராமநாதபுரத்தை அப்போது பாண்டித்துரை தேவர் அவர்கள் அரசராக இருந்து பரிபாலனம் செய்து வந்தார். விவேகானந்தரை சில நாட்கள் தங்க வைத்த பிறகு ஒரு நாள் விவேகானந்தரத்தில் கேட்டார் பாஸ்கர சேதுபதி, அமெரிக்காவிலே 1893ஆம் ஆண்டாகிய இந்த ஆண்டு ஒரு சர்வசமய மாநாடு நடக்கிறது. எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது. என்னை காட்டிலும் நீங்கள் செல்வது நலமென்று நான் கருதுகிறேன். செல்ல முடியுமா? நான் பொருளுதவி செய்கிறேன். விவேகானந்தர் யோசித்து பார்த்தார். கடல் தாண்டி செல்வது சரியா என்று தெரியவில்லை. அன்றைக்கிரவு தன்னுடைய குருநாதரை வணங்கினார். குருநாதரோட ஆசையோடு கடல் கடந்து செல்லலாம் என்ற உத்தரவு அவருக்கு கிடைத்தது. சரி, நான் புறப்பட்டு செல்கிறேன் அப்படின்னு அந்த மன்னத்தை சொன்னார். மன்னரும் மகிழ்ந்து அவர் அனுப்பி வைப்பதற்கு ஏற்பாடு செய்தார். பின்னர் சென்னையில் இருந்த சில இளைஞர்கள் மற்றவர்கள்லாம் சேர்ந்து அவருக்கான மற்ற பயண ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அவர் அமெரிக்காவுக்கு புறப்படுகிறார்னு பார்க்குறோம். அப்படி அவர் அமெரிக்காவுக்கு புறப்படுவதற்கு முன்பாக அவர் தன்னுடைய ஊரை நோக்கி வருகிற போது ஒரு ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது. அது என்ன தெரியுமா?